சேர்ந்து சிரிக்க மட்டும்தான் செய்யணுமா? சேர்ந்து அழக்கூடாதா? சேர்ந்து அழுவோம் ஃப்ரெண்ட்ஸ், சேர்ந்து ஒப்பாரி வைப்போம் ஃப்ரெண்ட்ஸ். மனசு விட்டு அழு, கதறி கதறி அழு. ஹாரி பாட்டர் கோ கோ. வேலைக்கு போகலன்னா நீங்க பேர் வச்சு வளர்த்த நாய் கூட உங்களை மதிக்காது. பிஇ முடிச்சுட்டு 4 வருஷமா வீட்டில் சும்மா தானே இருக்காரு. யூ மே கோ மிஸ்டர் ரகுவரன். 5 வருஷமா வேலை தேடுறேன். மார்க்ஸ் இவ்வளவு கம்மியா இருக்கு. சாரி, உனக்கு டேலண்ட் பத்தாது. உன் ஆன்சர்ஸ் எதுவுமே சரியில்லை. சாரி. ஹாய் ஹலோ, நான் உங்கள் கோமதி சங்கர். ஸோ திஸ் இஸ் அவர் கோமதி சங்கர் வேர்ஸ்டேல் ஹப். நாம் இன்னைக்கு ரொம்ப நாள் கழித்து பார்க்குறோம். ஸோ இது வந்துட்டு ஒரு அவேர்னஸ் கைண்ட் ஆஃப் வீடியோ தான். ஸோ எல்லோரும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அதுவும் குறிப்பாக இந்த ஃப்ரெஷர்ஸ்க்காக போட்டிருக்கேன். ஃப்ரெஷர்ஸ்க்கு யாரெல்லாம் ஜாப் சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கான ஒரு அவேர்னஸ் வீடியோ. ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஒவ்வொரு பாட்டையும். ஃபர்ஸ்ட்டு ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறோம். அண்டு நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு கேமரா குவாலிட்டியை நல்லா இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன். மேக்ஸிமம் குவாலிட்டியான கண்டென்ட் ப்ரொவைட் பண்ண ட்ரை பண்ணுறேன். 2024 ஜாப் ஃபார் ஃப்ரெஷர் ஒரு கொஸ்டின் மார்க். ஏன் அது ஒரு கொஸ்டின் மார்க்காக ஆச்சு? ஏன்னா லைக் 50% பீப்புள்ஸ் வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு கிடைக்குது, அண்ட் 50% பீப்புளுக்கு கிடைக்கல. அந்த 50% பீப்புளுக்கு ஏன் கிடைக்கல? ஸோ வாட் த ரீசன் பிஹைண்ட் தேட் அப்படின்னு பார்த்தா, ஸ்கில்ஸ் வைஸ் எல்லாம் பார்த்தாலும் தனிப்பட்ட இன்னும் ஒருத்தரோட இன்வால்மெண்ட் இருக்கிறனால இப்போ உள்ள ஃப்ரெஷர்ஸுக்கான ஜாப்ஸ் வந்துட்டு பறி போகுது. நாசமாக போயிருவீங்கடா. எதனாலலாம் இந்த ஜாப்ஸ் வந்துட்டு பறி போகுது? அதாவது எனக்கு கிடைக்க வேண்டிய வேலை வேற ஒருத்தருக்கு எப்படி போகுதுன்னு நம்ம பார்க்கலாம். ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? ஏன்டா அப்படி பட்டத்திலே வந்து பஞ்சு பண்றீங்க? ப்ரொஃபஷனலான வேலை நாம வந்துட்டு ஜாப் சர்ச் பண்ணுவோம், லைக் நாக்கூரி ஆர் லிங்க்டின். நான் மோஸ்ட்டாக ப்ரிஃபர் பண்ணுறது லிங்க்டின். அண்ட் மோஸ்ட் ஆஃப் த ப்ரொஃபஷனல் பீப்புள் ஹூ சர்ச்சிங் ஃபார் அ ஜாப் அவங்களும் வந்துட்டு மேக்ஸிமம் லிங்க்டின் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ நான் வந்துட்டு இன்றைக்கி நான் பேச போகிறது வந்துட்டு லிங்க்டின் பற்றி. ஓகே, லிங்க்டின்ல லைக் 80% நம்மளால் வந்துட்டு ஒரு ஜாப்க்கு அப்ளை பண்ணோன்னா நமக்கு வந்துட்டு கரெக்டான ரிப்ளை வருது. அண்ட் இந்த 20% இப்போ நம்ம ஒரு ஃப்ரெஷராக இருக்கிறனால நமக்கு அந்த 80% ஜாப் மட்டும் அப்ளை பண்ணுறது இல்லாமல் நம்ம 20%, அதாவது நம்ம வந்து 100% ஜாப் அப்ளை பண்ணால் தான் நமக்கு 1-2 ரிப்ளை வருமா, ஒரு இன்டர்வியூக்காவது செலக்ட் ஆகுவோமா அப்படின்னு நமக்கு வந்து ஒரு கேரண்டி இருக்கும். ஸோ அதனால் நம்ம ஒரு ஃப்ரெஷர்னால என்ன செய்வோம், பார்க்குற எல்லா ஜாபும் அப்ளை பண்ணுவோம். எதெல்லாம் பிஇ குவாலிஃபிகேஷன், பிடெக் குவாலிஃபிகேஷன், பிஎஸ்சி குவாலிஃபிகேஷன் எதில் இருந்தாலும் நம்ம வந்துட்டு அந்த இதில் அப்ளை பண்ணிடுறோம். அங்கே என்ன ஆயிடுதுன்னா, அந்த 80% இந்த லாயலாக இருக்கிறவங்க வந்துட்டு அவங்க வந்து ரிப்ளை பண்ணிடுறாங்க, இந்த மாதிரி உங்களுக்கு எலிஜிபிள் இல்லை, அந்த மாதிரி அவங்க வந்து நமக்கு ரிப்ளை மெயில் பண்ணிடுறாங்க. அந்த 20%ல் 2 விதமான ஒரு லைக் ஸ்கேம் அண்ட் மார்க்கெட்டிங். இதை நம்ம என்ன வேணால் சொல்லிக்கலாம். ஸோ என்ன நடக்குதுன்னா, ஃபஸ்ட்டு மார்க்கெட்டிங் அங்கே எப்படி நடக்குதுன்னா, லைக் ப்ரொமோஷன் மார்க்கெட்டிங் நடக்குது. அதாவது ஒரு கம்பெனி 20 ஜாப் லொக்கேஷன் ஓப்பன் பண்ணி போடுறாங்க. எதனால் அப்படின்னா, சில டீட்டெயில்ஸ் கிடச்சி. எப்படின்னா, அவங்க வந்துட்டு அவங்க கம்பெனின்னு ஒன்று இருக்குது அப்படின்னு மற்ற ப்ரொஃபஷனல்ஸ் அவங்ககிட்ட காட்டுறதுக்காக சும்மா வேக்கன்சியை க்ரியேட் பண்ணி, வேக்கன்சியே கிடையாது அவங்க கம்பெனியில், ஆனால் ஜாப் பொசிஷன் க்ரியேட் பண்ணி சும்மா லிங்க்டின்ல வந்துட்டு ஒரு ப்ரொமோஷன் கொடுத்துட்றாங்க. இப்போ நீங்கள் அந்த கம்பெனியை போய் நீங்கள் வந்து ஒவ்வொரு தடவையும் லிங்க்டின்ல போய் பார்க்க வேண்டியிருக்கும். ஸோ வியூ பண்ணுவீங்க, ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். இந்த மாதிரி பில்ட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல் ஆகிருது இந்த மாதிரி ப்ரொமோஷன் பண்ணுறதுனால. செகண்ட் கேஸ் வந்து ரொம்ப கடுப்பானது. இந்த ரெண்டுமே கடுப்பானது தான். ஸோ செகண்ட் கேஸ் என்னன்னா, நாம் வந்துட்டு ஒரு ஜாபுக்கு அப்ளை பண்ணிடுவோம். இந்த கிளினிக்கல் ரிசர்ச் ரோலுக்கு வந்துட்டு இப்போ நான் வந்து வேறு ஒரு ரிலேட்டட் ஃபீல்டுலேருந்து வரேன். ஆனால் என்கிட்ட இந்த இதுக்கான ரிசர்ச் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது.
ஓகேங்களா? நான் வந்துட்டு அப்ளை பண்ணும்போது ஒரு லைக் கிளினிக்கல் ட்ரையல்ஸ் அசோசியேட் இந்த மாதிரி அப்ளை பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஏதோ ஒண்ணு. இது நான் இந்த ஃபீல்டுன்னு மட்டும் சொல்றேன்னு நினைக்காதீங்க. என்ன ஃபீல்டுனாலும் இது ரிலேட்டபுளா இருக்கும். ஸோ எப்படின்னா, நான் வந்து இப்போ இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணியிருக்கேன். அதில வந்துட்டு குடுத்துருக்கிறது எல்லாமே, அது வந்து ஒரு உண்மையான ஜாப் மாதிரி குடுத்துருக்காங்க. ஸோ கான்டாக்ட் பண்ணணும் அப்படின்னு WhatsAppல எனக்கு வந்துட்டு அவங்க வந்து எனக்கு WhatsAppல என்ன வந்து டேம் பண்றாங்க. நான் அவங்களுக்கு மெசேஜ் பண்றேன். அப்போ அவங்க இத நான் ஒரு எக்ஸாம்பிளா சொல்றேன். எப்படின்னா, அ கார்ப்பரேட் கம்பெனிஸ் வந்துட்டு பிரைவேட் கம்பெனிஸ் என்ன செய்றாங்கன்னா, அவங்களுக்கு வந்து ஆள் எடுக்கிறதுல வந்துட்டு டைம் மிச்சம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக முன்னாடி வந்துட்டு ஹெச்ஆர்ஸ வந்துட்டு ஹையர் பண்ணி இது பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ என்ன ஆயிருச்சுன்னா, எனக்கு வெல் ட்ரெயின்டு பீப்பிள ஒரு மேனேஜ்மெண்டால குடுக்க முடியும் அப்படின்னா, நான் வந்து எதுக்கு ஹெச்ஆர் ஹையர் பண்ணணும்? நான் டைரக்ட்டா அந்த மேனேஜ்மெண்ட்டயே ஹையர் பண்ணி மேனேஜ்மெண்ட் கிட்ட பேசியே நான் ஆள எடுத்துக்கலாமே! இதனால அந்த கார்ப்பரேட் பெனிஃபிட் மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்துட்டு மேனேஜ்மெண்ட் என்ன பண்றாங்கன்னா, ஒரு ஸ்கில்டான ஒரு நல்ல அந்த ரோலுக்கான ஒரு ஸ்கில் ட்ரெய்னிங்கு இந்த மாதிரி இதெல்லாம் குடுத்து, நம்ம வந்துட்டு அந்த ரோலுக்கு ட்ரெயின் பண்றாங்களாம். அந்த ரோலுக்கு ட்ரெயின் பண்றேன்னு சொல்லிட்டு, அவங்க சொல்றாங்க எங்ககிட்ட. இப்படி வந்து நாங்க இந்த ரோலுக்கு வந்து உங்களுக்கு ட்ரெயின் பண்றோம். ஸோ வந்து இவ்வளோ ஃபீஸ் கட்ட வேண்டியிருக்கும். நீங்க இத கட்டுனீங்கன்னா, உங்களுக்கு வந்துட்டு நாங்க வந்துட்டு ஒரு நல்ல கம்பெனி வந்துட்டு பார்த்து குடுப்போம். எனக்கு வந்து தோணுச்சு, எதுக்கு அப்போ நீங்க வந்துட்டு அத வந்து ட்ரெய்னிங் சென்டராவே போடலாமே! ட்ரெய்னிங்னா நான் வந்துட்டு அப்ளை பண்ணியிருக்க மாட்டேனே! எதுக்கு நீங்க வந்துட்டு ஒரு ஜாப் ஓப்பனிங்கா அத போடுறீங்க? புது வகையா யோசிச்சு நீங்க பண்ணியிருக்கீங்க. இந்த மாதிரி ஜாப் ஓப்பனிங் போட்டு நம்ம வந்துட்டு ட்ரெய்னிங்க்கு ஆள் புடிக்கலாம். நல்லா வருவான், மாட்டுவான் ஒருத்தன் அப்படின்னு இருக்கீங்க. ஆனா ஏம்பா நோய் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிறல்ல நீ? மாட்றது ஃப்ரெஷர்ஸ்க்கு என்ன தெரியும்? அவன் வந்துட்டு ஓகே இவங்க கோர்ஸ் குடுத்தாங்களா? நீங்க ஜாப் கேரண்டி குடுப்பீங்களா? நான் ஆல்ரெடி பல லட்ச ரூவா செலவு பண்ணி நான் வந்துட்டு ஃபீஸ் கட்டி படிச்சுட்டு காலேஜ் வந்திருக்கேன். மறுபடியும் எதுக்கு நான் உங்ககிட்ட ட்ரெய்னிங் எடுக்கணும்? அது போக நெறைய பசங்க வந்துட்டு அவங்களுக்கான ஸ்கில்ஸ் அவங்களுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் அவங்களே கத்து வச்சுருக்காங்க. எதுக்கு மறுபடியும் நான் படிச்சதே உங்ககிட்ட வந்து எதுக்கு படிக்கணும்? இது வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, நீங்க நம்ம வந்து சில டைம் ஒரு தப்பு பண்ணிருவோம். என்னன்னா, நம்ம ஃபீல்டு வேற இருக்கும். நம்ம போற நம்ம அப்ளை பண்ற ஜாப் வேற இருக்கும். இந்த இடத்துல தான் நமக்கு வந்துட்டு இந்த இடத்துலயும் நெறைய பேர் இருக்காங்க. இல்லன்னா நம்ம ஃபீல்டுலயும் நமக்கு வந்துட்டு இன்ஸ்டிடியூட்ல போய் ட்ரெய்னிங் எடுத்து தான் நம்ம வந்துட்டு அடுத்த வேலைக்கு சர்ச் பண்ணணும் அப்படின்னு வந்துட்டு ஒரு கண்டிஷன் வந்துருச்சு. ஸோ இதுதான் அந்த ஒரு 2 இது. ஸோ இத 2லயும் கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க. கடல் நீரும் உப்புத்தான், கண்ணீரும் உப்புத்தான். உங்களை நம்பினதே என் தப்பு. இந்த மாதிரி தான் அவங்க வந்துட்டு LinkedIn யூஸ் பண்ணி ப்ரொமோஷன் அண்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தான். இது எல்லாமே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தான். அவங்க வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதாவது அவங்களும் ஃப்ரெஷர்ஸா இருந்திருக்கலாம். பெரிய பெரிய இன்ஸ்டிடியூட்ல படிச்சிருக்கலாம். அவங்களோட திங்கிங் படி ஓகே இப்படி நாம வந்துட்டு ஒரு இன்ஸ்டிடியூட் வைப்போம். கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க இந்த மாதிரி விஷயத்துல. ஓகே. ஸோ கடைசியா வந்துட்டு நாம இந்த மாதிரி ஒரு இதுலலாம் மாட்டக்கூடாது அப்படின்னா, முதல்ல என்ன செய்வீங்கன்னா, ஒரு LinkedIn நான் வந்து பொதுவா இப்ப LinkedInக்கு மட்டும் சொல்றேன். மத்த இதுக்கு வந்துட்டு நாம வந்துட்டு இன்னொரு வீடியோல பேசலாம். முதல்ல வந்துட்டு நீங்க வந்துட்டு LinkedInல ஒரு ஜாப் ஒரு ஓப்பனிங் போட்டாங்க அப்படின்னா, அதுக்கு கீழ ஹெச்ஆர்ஸ் குடுத்துருப்பாங்க. அந்த ஹெச்ஆர்ஸ் வந்துட்டு உண்மையானவங்களான்னு ஃபர்ஸ்ட் போய் செக் பண்ணிக்கோங்க. அந்த உண்மையா அவங்க ஹெச்ஆரா இருந்தாங்கன்னா, மேபி அவங்களுக்கு பல வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அந்த கம்பெனி ரிலேட்டடா இருக்காங்களா அப்படின்னு பார்த்துக்கோங்க. இல்லன்னா மேபி அவங்க வந்துட்டு அந்த இடத்துல ஹெச்ஆர் வந்துட்டு ஒருத்தங்க இருந்தாங்கன்னா, அந்த ஜாப் வந்துட்டு 100% கேரண்டி அந்த இதுக்கு பின்னாடி வந்துட்டு ஒரு உண்மையான ஒரு ஜாப் ஓப்பனிங் இருக்கு அப்படின்னு ஒரு அர்த்தம் எடுத்துக்கலாம். 2வது அந்த கம்பெனியில வேலை பார்க்குறவங்க யாருக்காவது வந்துட்டு LinkedIn மூலமா கமெண்ட்லயாவது மேக்ஸிமம் ஏன்னா பிரீமியம் இருந்தா தான் அவங்களுக்கு வந்துட்டு மெயில் பண்ண முடியும். ஸோ நீங்க வந்து கமெண்ட்லயாவது அவங்களுக்கு போயிட்டு ஒரு டெக்ஸ்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு ஜாப் ஓப்பனிங் பார்த்தேன். இது வந்துட்டு உண்மையா? பொய்யா? எனக்கு வந்து கொஞ்சம் இது வந்து கிளாரிஃபை பண்ணி குடுங்க. எனக்கு டேம் பண்ணி எனக்கு கிளாரிஃபை பண்ணி குடுங்க. நான் வந்துட்டு ஸ்கேம்ல மாட்டிறக்கூடாது. இந்த மாதிரி வந்துட்டு போய் செக் பண்ணி பாருங்க. இந்த மாதிரி நீங்க இந்த 2 இதையும் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா, நமக்கு வந்துட்டு ஒரு அளவுக்கு நம்ம இந்த மாதிரி ப்ரொமோஷன், இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஜாப் வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கவங்ககிட்ட வந்து தப்பிச்சுக்கலாம். பட் நான் வந்து ஃபுல்லாவே ஃபேக் இருக்குன்னு சொல்லல. ஆனா ஃபேக் இருக்கு. மேக்ஸிமம் எல்லாரும் இத ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஜாப் அப்ளை பண்ணும்போது மேக்ஸிமம் நோட் பண்ணுங்க. ஹெச்ஆர்ஸ நோட் பண்ணுங்க. ஹெச்ஆர்ஸ் இருக்கிற ஜாப்ஸ் எல்லாமே கேரண்டட் ஜாப்ஸ் தான்.
ஸோ வந்துட்டு ஹெச்ஆர் இருக்கிற ஜாப்ஸை வந்துட்டு மேக்ஸிமம் ப்ரிஃபர் பண்ணுங்கள். ஹெச்ஆர் இல்லைன்னா டேரெக்டாக கம்பெனி போர்ட்டல் இல்லைன்னா அந்த அந்த ஜாபை பார்த்துட்டு டேரெக்டாக கம்பெனி போர்ட்டலில் போய் அப்ளை பண்ணுங்கள். அதுவும் ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்டு அவ்வளோதான். ஸோ ஓகே காய்ஸ், எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு உங்களை சந்திக்கிற வரைக்கும் அன்டில் ஐ எம் யுவர் கோமதி சங்கர். பாய்.